இன்னைக்கு நாங்க ரெண்டு போன் அன்பாக்ஸ் பண்ண போறோங்க. ஒரே டைம்ல டபுள் அன்பாக்சிங் ஸ்பெஷல் விவோட X90 and X90 Pro. பார்க்க போனா இந்த ரெண்டு போனுமே வந்து flagship phones. இது வரைக்கும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணதெல்லாம் மிட் ரேஞ்ச் போன் வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம் விவோடது. இதுல நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் தொடர்ந்து. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? இது பாத்தீங்கன்னா ஒரே சீரீஸ்ல அண்ணன் தம்பி மாதிரிங்க X90 and X90 Pro. ஒரே சமயத்துல ரெண்டு பாக்ஸும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் X90 ஓபன் பண்ணுவோம். இத போட்டுருக்கு பாருங்க, co-engineered with Zeiss அப்படின்னு சொல்லிட்டு. Zeiss பாத்தீங்கன்னா ஒரு லென்ஸ் கம்பெனிங்க. விவோ அவங்க கூட ஒர்க் பண்ணி கேமரா குவாலிட்டியை பெட்டர் பண்றாங்க. ஓகே, லெட்ஸ் ஓபன் தி பாக்ஸ். கண்டிப்பா ஃபோன் இருக்கும். ஃபோன் அப்புறமா பார்க்கலாம். ரெண்டு பாக்ஸ்லயுமே சிமிலர் கான்டென்ட்ஸா இருக்கும் நான் நினைக்கிறேன். So let me just quickly take a look. Type C to Type C கேபிள் கொடுத்திருக்காங்க. X90 லே உங்களுக்கு 120 வாட் சார்ஜர் கிடைக்குங்க. SIM ejector tool. Documents of course. அப்புறம் ஒரு கேஸ். இதுல வந்து சிறுசா போட்டிருக்காங்க. I think கேமரா மாடல் அவ்வளவு பெருசா இருக்காதுன்னு. Let's just check quickly. First X90 வந்து பாத்துருவோம். Oh man, இந்த கலர் ஓய்யோ சான்ஸே இல்லைங்க. ப்ளூ கலர் செம்மையா இருக்கு. மேட் ஃபினிஷ் வேற. கேமரா மாடல் சொன்ன மாதிரியே சிறுசா தான் இருக்கு. வச்சு பார்த்துருவோமா இங்க எப்படி இருக்கு. கொஞ்சம் கேமரா வாபிள் இருக்கு, பட் நாட் டூ மச். கேஸும் நல்லா தான் இருக்கு. ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நாட் த பெஸ்ட், பட் ஸ்டில் உங்களுக்கு டிபியூ கேஸ் தான் கிடைக்கும். நத்திங் பெட்டர் தென் தட். ஃபிளாக்ஷிப் ஃபோன்னா பெட்டரா இருக்கும்னு நினைப்போம் நம்ம, பட் நாட் மச். ஆஃப் கோர்ஸ் X90 Pro பார்ப்போம். அகைன் சேம் 120 வாட் சார்ஜர், சேம் Type C to Type C cable, same documents, different case. Yeah, phone different, of course. All right. Oh my god. Not sizing up. Wow. இங்க பாருங்க, வீகல் லெதர் பேக் கொடுத்திருக்காங்க. ஃபீல் சான்ஸ் இல்லைங்க. அப்படியே ஃபிளாக்ஷிப் ஃபோனுக்கு இருக்க வேண்டிய ஃபீல் இருக்கு இதில். ஆனால் அதே சமயத்தில் இவ்வளோ பெரிய கேமரா மாடியூல், பிகாஸ் இதில் வந்து 1 inch சென்சர் கொடுத்துருக்காங்க. சைட் பை சைட் X90 Pro பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா மாடியூல் டிஃப்ரென்ஸை பாருங்க. அப்பா சான்ஸே இல்லை. ஒரு விஷயம் பண்ணலாம், வே பண்ணி பார்த்துடலாம். X90 கொஞ்சம் லைட்டாக இருக்கு கையில் கம்பேர்ட் டு X90 Pro. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு வெயிட்டில் பார்த்துடலாம். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் ஹெவி ஃபோனை வே பண்ணிடுவோம். வாவ், 216 grams compared to X90 203 grams. இந்த வீடியோல என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் X90 Pro பத்தி பேசலாம், அதுக்கப்புறம் X90 பத்தி பேசலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், சில பல டிஃபரன்சஸ் இருக்கு, அதை பத்தி பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபௌட் தி X90 Pro. X90 Pro டிசைன்ல பாத்தீங்கன்னா கர்வ் டிசைன் கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வீகன் லெதர் பேக், அப்புறம் இங்க வந்து ஒரு ஸ்ட்ரிப் போட்டு எக்ஸ்ட்ரீம் இமேஜினேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு பழைய காலத்து கேமரா மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு, இப்படி பிடிச்சிங்கன்னா எஸ்பெஷலி. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து கர்வ் டிஸ்ப்ளே கூட கொடுத்திருக்காங்க. இப்போ டிசைன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு Type C போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா விவோட போன்ஸ்ல வந்து உங்களுக்கு Type C Gen 3.2 போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு HDMI கூட நீங்க அவுட் பண்ணி கேம்ஸ் கூட விளையாடலாம், நோ ப்ராப்ளம். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு கீழே. இயர் பீஸ் வச்சு அவங்க வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் யூஸ் பண்றாங்க. மேல வந்து திருப்பி ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபின்னு போட்டிருக்காங்க. சைட்ல வந்து ஒரு பவர் பட்டனும் வால்யூம் ராக்கரும் கொடுத்திருக்காங்க. சிம் கார்டு ட்ரை குவிக்லி எடுத்து பார்த்துடலாம். ஷிட், மைக்ல போட்டுறாதீங்க. இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு டுவல் நானோ சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ X90 Pro நீங்க டிசைன்ல வேற என்ன விஷயம் இருக்குன்னா, இதுல உங்களுக்கு IP68 ரேட்டிங்கும் கிடைக்கும். அப்படின்னா இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கூடங்க. ஸோ ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் இன் ஹேண்ட் ஃபீல் சூப்பரா இருக்கு. கையில பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு கேமரா மாடியூல் இருந்து கூட இட் ஃபீல்ஸ் வெரி குட் இன் த ஹேண்ட். இப்படி வச்சா வந்து கையில இருந்து கீழே விழுகும், அந்த மாதிரி ஃபீலே வரதில்ல. ஸோ தட்ஸ் ரியலி குட். இப்போ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.78 inch டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதுலயே உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. சூப்பரா ஃபாஸ்டா அன்லாக் பண்ணிரும். விவோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்பவுமே சூப்பரா இருக்குங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து இந்த போன்ல ஐயோ சான்ஸ் இல்ல, தாறுமாறா இருக்கு. டைப் பண்ணும்போது அப்படியே வைப்ரேஷன் வரது வந்து வெரி வெரி வெல் டியூன்ட். இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா, உங்களுக்கு வந்து கலர் ஆக்யூரசி சூப்பரா இருக்கு. ப்ரொஃபஷனல் மோட் இருக்கவே இருக்கு. DCI-P3 உங்களுக்கு நல்ல கலர் கேமெட் கிடைக்கும். ஆனா ரொம்ப முக்கியமா Zeiss கலர் மோடுன்னு ஒன்னு புதுசா கொடுத்திருக்காங்க. அது என்ன Zeiss கலர் மோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Zeiss வந்து ஒரு லென்ஸ் மேனுஃபேக்சரர். நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து டிஸ்பிளேயோட கலரை டியூன் பண்ணி கரெக்டா நீங்க என்ன கலர் இருக்கணுமோ அந்த கலரை தான் காட்டுவாங்க. இப்போ யாராச்சும் போட்டோகிராஃபர்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க போட்டோ எடுத்துட்டு எடிட் பண்ணும்போது போட்டோட கலர் வந்து கரெக்டா இருந்தா தான் அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணும்போது அது டிஃபரன்ஸ் தெரியும்.
அது வந்து இந்த டிஸ்பிளேல நீங்க டைரக்டா பார்த்துக்கலாம். யூ கேன் ட்ரஸ்ட் இட். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, vivo இந்த டிஸ்பிளேல HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க வித் Netflix சப்போர்ட் ரைட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். பஞ்ச் ஹோல் கூட நீங்க பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. பெசல்ஸும் குறைவா கொடுத்திருக்காங்க. இட்ஸ் ஆல் a very good looking display அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்வேங்க. பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து 1300 nits கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு HDR வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது தான் 1300 nits கிடைக்கும். இன் கம்பேரிசன் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு Xiaomi 13 Proல பாத்தீங்கன்னா 1900 nits கொடுக்குறாங்க. இன்னும் பிரைட்டா இருக்கும் டிஸ்பிளே. பட் உண்மை சொல்லணும்னா பிரைட்னஸ் வந்து அவ்வளோ மேட்டர் பண்ணாது. நீங்க வெளியே எடுத்துட்டு போகும்போது வெயில்ல வந்து உங்களுக்கு கிளியரா டிஸ்பிளே தெரியணும். அது வந்து உங்களுக்கு X90 Proல பிரச்சனையே இருக்காதுங்க. இட்ஸ் வெரி கிளியர். இந்த போன்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு Dimensity 9200 SoC கொடுத்திருக்காங்க. இந்த Dimensity 9200 என்ன புதுசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எஸ் இத ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால இந்த சிப்போட ஒரு போன் வந்திருக்குங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 அளவு இல்லனாலும் ஓரளவு மேட்ச் ஆகுதுங்க. நாங்க Antutu ரன் பண்ணோம். Antutuல வந்து 1.24 மில்லியன் ஸ்கோர் எங்களுக்கு கிடைச்சது. கேமிங் கூட பண்ணி பார்த்தோம். Call of Dutyல வந்து 120 ஃப்ரேம் ரேட்ஸ்ல நீங்க கேமிங் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனா என்னன்னா கர்வ் டிஸ்பிளே, சோ அத ஞாபகம் வெச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் a flat display. கேமர்ஸ் வந்து flat display தான் பிரெஃபர் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் கர்வ் டிஸ்பிளேக்கு வந்து கோஸ்ட் டச்சஸ் கம்மியா தான் வெச்சிருக்காங்க. சோ தட்ஸ் குட். RAM ROM வேரியன்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8256GB வேரியன்ட் 12/256GB வேரியன்ட் ரெண்டு வேரியன்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்திருக்காங்க. UFS 4.0 ஓட ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட் வந்து சூப்பரா இருக்குங்க. அப்புறம் RAM டைப் வந்து உங்களுக்கு LPDDR5X RAM டைப் கொடுத்திருக்காங்க. ஃபிளாக்ஷிப் ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டீடைல் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வேணும்னா, ஹீட்டிங் ஆகுது அதெல்லாம் பார்க்கணும், கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஃபுல் ரிவ்யூல சொல்லிடுறோம். உள்ள பேட்டரி வந்து உங்களுக்கு ஒரு 4870 ஆல்மோஸ்ட் 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் 120 வாட் சார்ஜர் இருக்கவே இருக்கு. 0 to 100 25 மினிட்ஸ்ல சார்ஜ் பண்ணிருங்க போன். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து 50 வாட் ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் அது வந்து பாக்ஸ்ல கிடைக்காது, நீங்க தனியா வாங்கணும். பேட்டரி லைஃப் நீங்க கேட்டீங்கன்னா இப்போதான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபுல் ரிவ்யூல சொல்றேங்க. நெட்வொர்க் சப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா 5G பேண்ட்ஸ் இந்தியால வேணுங்கிற 5G பேண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டுமே இட் ஒர்க்ஸ் ஃபைனுங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட்டும் Bluetooth 5.3 சப்போர்ட்டும் அதுவும் கொடுத்திருக்காங்க. சோ இட்ஸ் டாப் ஆஃப் தி லைன் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு FunTouch OS 13 தான் கிடைக்குங்க. சேம் V சீரிஸ்ல கொடுக்குற மாதிரி உங்களுக்கு X சீரிஸ்லயும் FunTouch தான் கொடுத்திருக்காங்க. FunTouch OS 13 based on Android 13. அப்புறம் Vivo என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு 3 years of software updates and 3 years of security updates கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் விஷயத்துல ஒரு வருஷம் கம்பேர்ட் டு Samsung கொஞ்சம் கம்மியா கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் 3 years is good enough. நான் ஏன் குட்னு சொல்றேன்னா Vivo வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் டைமுக்கு கொடுத்துறாங்க. அவங்க அதுல சொதப்புறது இல்ல. that's a good thing. ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லணும். X சீரிஸ் வந்து ஃபிளாக்ஷிப் போன்னால உங்களுக்கு தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து மோஜ், ஜோஷ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இதுல கிடைக்காது. that's a good thing. பட் இதுல வந்து உங்களுக்கு Netflix, Snapchat, LinkedIn அதெல்லாம் ப்ரீலோடடா இருக்கும். விவோட X சீரிஸோட ஹைலைட் இன்க்ளூடிங் X90 Pro என்ன தெரியுமா? கேமரா தாங்க. அதை பத்தி கண்டிப்பா பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து X90 ஓட டிஃபரன்சஸ் இது கம்பேர்ட் டு X90 Pro என்னன்னு பாத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி X90 வந்து ஸ்லிம்மா இருக்கு, லைட்டா இருக்கு. அது ஒரு டிஃபரன்ஸ். அது இல்லாம உங்களுக்கு IP64 ரேட்டிங் தான் கிடைக்கும் கம்பேர்ட் டு IP68. பில்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா X90 Proல வந்து உங்களுக்கு ஒரு பிரீமியம் குவாலிட்டி வீகன் லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல கூட மேட் கிளாஸ் ஃபினிஷ் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க டச் ஃபீல் பண்ணி பாத்துருக்கீங்களா வீகன் லெதர்? உங்களுக்கு எது பிடிக்கும், வீகன் லெதரா கிளாஸா? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் ஸ்பெக்ஸ்ல சில பல டிஃபரன்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்காது. 120 வாட் சார்ஜிங் இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்காது. பேட்டரி சைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசா கொடுத்திருக்காங்க. 4810 கொடுத்திருக்காங்க கம்பேர்ட் டு 4870. RAM டைப் கூட பாத்தீங்கன்னா LPDDR5X இல்ல, உங்களுக்கு LPDDR5 தான் இருக்கு. டெய்லி யூசேஜ்ல வந்து அந்த டிஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஸ்பெக்ஸ், that's what it is. இன்னொரு விஷயம் என்னன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு X90 Proல ஷார்ட் சென்சேஷன் ஆல்பா ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. X90ல என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சோடனே நான் இமிடியேட்டா காமெண்ட் செக்ஷன்ல போட்டுறேன். கேமரால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு X90 Proல 50 மெகாபிக்சல் 1 இன்ச் சென்சர் டைப் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா பெரிய சென்சருங்க, லைட் அதிகமா எடுக்கும். ஆனா X90ல பாத்தீங்கன்னா 50 MP கேமரா தான் கொடுத்திருக்காங்க. பட் அது 1 இன்ச் டைப் இல்ல. அப்புறம் X90 Proல உங்களுக்கு 50 மெகாபிக்சல் 2x போர்ட்ரேட் கேமரா கொடுத்திருக்காங்க. X80 Proல வந்து உங்களுக்கு 5x டெலிஃபோட்டோ இருந்தது 8 மெகாபிக்சல், அது இதுல இல்ல. அதே சமயத்துல X90ல வந்து again 2x போர்ட்ரேட் கேமரா இருக்கு, பட் இட்ஸ் only 12 மெகாபிக்சல். அப்புறம் அல்ட்ரா வைட் செல்ஃபி கேமரா ரெண்டு போன்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 MP அல்ட்ரா வைட் கிடைச்சிரும், 32 MP செல்ஃபி கேமராவும் கிடைச்சிரும். இப்போ கேமரா டெஸ்டிங் நீங்க பாத்தீங்கன்னா X90 Pro தான் நான் எக்ஸ்டென்சிவ்லி டெஸ்ட் பண்ணிருக்கேன். X90 ஓட டெஸ்டிங் இன்னும் மிச்சம் இருக்கு. வெயிட் ஃபார் தட். உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ வேணும்னா X90 ஓடது கண்டிப்பா சொல்லுங்க. பட் X90 Pro ஓட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஐயோ சான்ஸ் இல்லைங்க. ஐ ஆம் டெஃபினெட்லி இம்ப்ரெஸ்ட். 1 இன்ச் சென்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா டே லைட்ல பிக்சர் எடுக்கும்போது குவாலிட்டி, டீடைல்,
டீடைல்ஸ், கலர் அக்யூரசி எல்லாமே சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம Zeiss நேச்சுரல் கலர் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கலர் மோட்ல நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா சூப்பரா ஆக்யூரேட்டா கலர் கொடுத்துருக்கும். HDR பிக்சர்ஸ் கூட பாத்தீங்கன்னா X90 Proல சூப்பரா இருக்கு. அப்புறம் நான் சொன்னேன்ல Zeiss கொலாபரேஷன் பண்ணிருக்காங்கன்னு. Zeiss வந்து ஒரு கோட்டிங் போட்டிருக்காங்க இந்த லென்ஸ் மேல. அது பேர் வந்து T-Star கோட்டிங். இந்த கோட்டிங் வந்து X80 Proல கூட இருந்தது. பட் இந்த தடவை கோட்டிங் வந்து இன்னும் பெட்டர் குவாலிட்டி பண்ணதுனால இதுல எண்ட் ரிசல்ட்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் எடுக்கும்போது லென்ஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன், ஃபிளேர் அதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் சுத்தமா கட் பண்ணிருங்க. லோ லைட்ல எஸ்பெஷலி போட்டோ எடுக்கும்போது இந்த 1" கேமரா வச்சு ஐயோ இட்ஸ் so good. போர்ட்ரேட் பிக்சர் குவாலிட்டி கூட பாத்தீங்கன்னா எட்ஜ் கட் ஆகட்டும், போகா டெப்த்தும் எல்லாமே சூப்பர்பா இருக்கு. பட் அது கூட உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் லென்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் Zeiss லென்சஸ் வந்து அவங்க ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. Zeiss வந்து பழைய காலத்துல லென்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லென்ஸை வச்சு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் போர்ட்ரேட் ஸ்டைல்ஸ் கிடைக்கும். பயோட்டார் அந்த மாதிரிலாம் லென்ஸ் இருக்கு. அந்த லென்ஸை வச்சு நீங்க போட்டோ எடுக்கும்போது ஐயோ குவாலிட்டி இஸ் வெரி குட்ங்க. அப்புறம் புதுசாக ஒரு லென்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க சினி ஃபிளேர்னு சொல்லிட்டு. அதுல பிக்சர் குவாலிட்டி பாருங்க, ஒரு மாதிரி ஃபிளேரை போட்டு லைட்ல இருந்து எஃபெக்ட் எடுத்து பாக்குறதுக்கே தாறுமாறா இருக்குங்க. செல்ஃபி கேமரா கூட நல்லா இருக்குங்க. பிக்சர்ஸ் அல்ட்ரா வைட் இஸ் குட். மேக்ரோ கூட நீங்க எடுக்கலாம் இந்த போனை வச்சு. ஆனா ஒரே விஷயம் என்னன்னா இந்த போன்ல வந்து கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இந்த தடவை கிம்பிள் கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னா ஆல்ரெடி 1" சென்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய கேமரா ஆயிருதுங்க. கிம்பிளும் போட்டாங்கன்னா ஐயோ இட் வில் பிகம் டூ ஹெவி, டூ பிக். ஸோ அதனால விவோ என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் வந்து இன்னும் பெட்டர் பண்ணிட்டாங்க. சீபா லெவல் 4 அப்படின்னு சொல்றாங்க. மெயினா என்னன்னா ஸ்டெபிலைசேஷன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் எடுத்தப்போ வீடியோஸ் எடுத்தப்போ இட் வாசன்ட் லுக்கிங் தட் குட். ஸ்டில் கொஞ்சம் டெஸ்டிங் இருக்கு, பண்ணிட்டு நான் கன்ஃபார்மா சொல்றேன் ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கா இல்லையான்னு. மெயின் கேமரா வச்சு நீங்க 4K 60 FPS ஷூட் பண்ணலாம். ஆனா அல்ட்ரா வைட் வச்சு நீங்க 4K 60 FPS ஷூட் பண்ண முடியாது. அதுல 4K 30 FPS தான் பண்ண முடியும். அதுல மோஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபிளாக்ஷிப் போன்ஸோட பெரிய பிரச்சனை என்னன்னா ஃப்ரண்ட் கேமரால நீங்க 4K ரெக்கார்டிங் பண்ண முடியாது. இதுலயும் பண்ண முடியாது. இதுல 1080p 60 FPS இஸ் ஒன்லி பாசிபிள். நான் என்ன பண்றேன்னா போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். கண்டிப்பா நீங்க போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இதாங்க எங்க குவிக் அன்பாக்சிங் ஆஃப் vivo X90 and X90 Pro. ஆக்சுவலி ஷூட் பண்ற நேரத்துல ஐ டோன்ட் நோ த பிரைசிங், பட் X80 and X80 Pro பிரைசிங் மாதிரி சேமா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல கொஞ்சம் கூட்டலா இருக்க சான்சஸ் கூட இருக்குங்க. ஏன்னா இந்த போன்ல நீங்க பாத்தீங்கன்னா Dimensity 9200 SoC தான் கொடுத்திருக்காங்க, சிமிலர் டு X90 Pro. சோ இந்த தடவை X90 வந்து X80 ஓட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்க கண்டிப்பா சான்ஸ் இருக்குங்க. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு போனுமே குவாலிட்டியான போனு, ஃபிளாக்ஷிப் பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த போன்ல இருந்து. ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃபன் டச் பிடிக்குமா? லெட் மீ நோ. இந்த மாதிரி மொபைல் போன் அன்பாக்சிங்ஸ் பிளஸ் ரிவ்யூஸ் பிளஸ் கம்பேரிசன்ஸ்க்காக டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.